சின்ன திரையிலும் சரி பெரிய திரையிலும் சரி நம்மளை இத்தனை நாளாக சிரிக்க வச்சு பார்த்துட்டு இருந்த ஒரு கலைஞன் இப்போ நம்ம கூட இல்லை. இது சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும் ஒரு பெரிய இல்லை பேரிழப்புன்னே சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, அது நம்ம ரோபோ சங்கர் தான். சார் நான் அவங்க டான்ஸ் ஆடினதே தப்புன்னு சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஒருத்தர் எந்த அளவுக்கு வாழ்ந்துங்கிறது அவரோட இறப்பில் தான் காட்டினேன். நான் கஷ்டத்தை அந்த தாங்க முடியாத அந்த வேதனையை அவங்களோட ஆக்ரோஷமான ஒரு ஆட்டத்தில் ஆடி கூட அவங்க காட்டியிருக்கலாம்ல. அது சந்தோஷப்பட்டதுக்காக ஆடி இருக்கிறாங்க. அவர் ஆடல் பாடல் ஜாலியாக இருந்துக்கிறாங்க. அவங்க அது மாதிரி அவர் ஜாலியாக போகணுன்ட்டு அந்த மாதிரி அழுதுகிறாங்க. மனசில் அவர் துக்கம் இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்காம அவருக்கு திருப்தியாக அவர் நல்லா போகணுன்ட்டு ஆடிக்கிறாங்க. தப்பு இப்போ செத்தவங்களுக்கு ஆடுறது இல்லையா? மனசு வேதனைப்பட்டு ஆடுறாங்க. இன்னைக்கோட போறாரு சாவு சந்தோஷமா போட்டு தான் ஆடுறாங்க. ஆனால் தப்பா பேச அவருக்கு அந்த கலை நயம் பிடிக்குங்கிறதுனால அவங்க அந்த டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய பாணியில் அவங்களுடைய துக்கத்தையும் அவங்களுடைய லவ்வையும் தெரிவித்தாங்க. அது தப்பாக பார்க்கறதுக்குன்றது ஒன்றும் இல்லை. வீட்டுக்காரன் ஏன்னா இறந்து போயிட்டா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், அதனால் என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி புத்தாட்டம் முடியுமாம்மா? என்னம்மா அது? இன்ன வரையும் நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. இது அவங்க குடும்ப விஷயம். அன்றைக்கி என்ன நடந்துச்சு, எதனால் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. தெரியாமலே இதுக்கு அவங்க இத்தனை பேர் நெகட்டிவாக பேசினாங்க. இப்படி அவங்க நெகட்டிவாக பேசினதை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், சொல்லுங்க. உங்கள் நேம் சொல்லுங்கள். சிவகுமார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அதான் வேர்க்கலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கேன். சூப்பராக போயிட்டு இருக்கா? சரி, ஓகே சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை இத்தனை நாளாக சிரிக்க வச்சு பார்த்துட்டு இருந்த ஒரு கலைஞர் ரோபோ சங்கர். திடீர்னு அவரோட மறைவு சோஷியல் மீடியாவில் பயங்கர ஒரு விஷயமா மாறிச்சு. அதே மாதிரி சின்ன திரையிலும் சரி பெரிய திரையிலும் சரி ஒரு பெருசாக பேச அவ்வளோ பெரிய கலைஞர். அவர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி சடங்குல அவங்க ஒய்ஃப் பிரியங்கா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதை ஒரு சிலர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சார் நான் அவங்க டான்ஸ் ஆடினதே தப்புன்னு சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஒருத்தர் எந்த அளவுக்கு வாழ்ந்துங்கிறது அவரோட இறப்பில் தான் காட்டினேன். நான் கலைஞர், அவரு ஒரு கலைஞர், நானும் ஒரு கலைஞர், 2 பேரும் கலைஞர் நடனம் மூலமாக தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அதுக்காக அவர் இறந்ததுக்காக நான் புத்தாட்டம் போட்டேன்னு சொல்றது மகா தப்புமா. அதை நம்ம நெகட்டிவ்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களோட வலி வேதனை அந்த கஷ்டம் அதை நம்ம என்ன எப்படி நினைக்கிறேன்னா, அழுதுட்டு இருக்காம அதை கஷ்டத்தை அந்த தாங்க முடியாத அந்த வேதனையை அவங்களோட ஆக்ரோஷமான ஒரு ஆட்டத்தில் ஆடி கூட அவங்க காட்டியிருக்கலாம்ல. அந்த இதை தான் சொல்கிறேன். சிலவங்க சாமி மேலே நல்லா பக்தியாக இருக்காங்கன்னா அவங்க மோளம் அடிக்கும்போது அவங்கள அறியாமலே அந்த ட்ரெஸ் கலையிறது கூட தெரியாமல் ஆடி அவங்களோட ஆக்ரோஷத்தை அந்த இதை வேதனையெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாம்ல, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். இந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ரிப்ளை என்ன சார்? நெகட்டிவாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, சரி ஹஸ்பண்ட் இறந்து கஷ்டம் இல்லாமல் ஆடுறாங்கன்னு. ஆனால் கஷ்டம் எல்லாருக்கும் சத்தியமாக இருக்கும், கஷ்டம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாமல் அவங்களோட ஆக்ரோஷம், கோவம், ஒரு வெறி, அந்த வெறியில் அவங்க அந்த மாதிரி ஆடி இருக்கலாம்னு நான் சொல்லுவேன். அவங்க ஹஸ்பண்ட்க்கு விருப்பமாக அது சந்தோஷப்பட்டதுக்காக ஆடி இருக்கிறாங்க. யாருமே இதுக்கு ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறோம், ரொம்ப இதுவால சொல்லக்கூடாது. சரி, ஓகே. அதையும் தாண்டி நீங்கள் வேற என்ன யோசிச்சீங்க அந்த வீடியோ பார்க்கணும்? அவங்களோட கோபமாக பார்த்தீங்களா, இல்லை அவங்களோட அழுகை அப்படி வெளிப்படுத்துறதா பார்த்தீங்களா? துக்கம் தாங்காமல் டான்ஸ் ஆடுறாங்க. அவருடைய சந்தோஷமாக அவரை வழி அனுப்பணும், அந்த இதுக்காக டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரி இதுதான் யோசிச்சு. அந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணவங்களுக்கு உங்கள் ரிப்ளை என்ன சார்? தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அது அவர் ஆடல் பாடல் ஜாலியாக இருந்துக்கிறாங்க. அவங்க அது மாதிரி அவர் ஜாலியாக போகணுன்ட்டு அந்த மாதிரி அழுதுகிறாங்க. மனசில் அவர் துக்கம் இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்காம அவருக்கு திருப்தியாக அவர் நல்லா போகணுன்ட்டு ஆடிக்கிறாங்க. அது தப்பே கிடையாது. எந்த விதமான தப்பும் கிடையாது. ஓகே, நிறைய பேர் ஒரு பொண்ணு இப்படிலாம் ஆடக்கூடாது, அதுவும் கணவர் இறந்துட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் மாறி போச்சுங்க, எல்லாம் சூழ்நிலாம் மாறி போச்சுங்க. இறந்தவங்க அவங்க ஆசைக்கு அவர் ஆசையாக
எப்பவுமே ஆடின்னு பாடின்னு ஜாலியாக இருப்பார் அவர். அது மாதிரி ஜாலியாக போகணுன்ட்டு அவங்க இருந்துட்டாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. மனசில் அது துக்கம் வச்சுக்கின்னு வெளியே காமிச்சிக்காம அவர் ராசியை நிறைவேற்றிக்கிறாங்க. அது தப்பு ஒன்றும் கிடையாது. வெறுப்பில் ஒரு சந்தோஷத்தில் ஆடுறவர், மனசில் நொந்து வெறுப்பில் ஆடுறாங்க. தவறாக பேசக்கூடாது. இப்போ செத்தவங்களுக்கு ஆடுறது இல்லையா? இல்லையா கூத்தாடுறாங்கல்ல, அது வந்து சந்தோஷப்பட்டு ஆடல, மனசு வேதனைப்பட்டு ஆடுறாங்க. இன்னைக்கோட போறாரு, சாவு சந்தோஷமா போட்டோம் தான் ஆடுறாங்க. ஆனால் தப்பாக பேசணும், தப்பாக பேச தவறு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், செத்து போனதை பார்த்தேன். அந்த அம்மா அவங்க அழுகிறத பார்த்தேன், ஆடந்து பார்த்தேன். ஆனா இந்த நியூஸ் கேட்டப்போ உங்களுக்கு இதான் தோணுச்சு? அது வந்து அவங்க சந்தோஷத்துக்காக ஆடுறோமா, வெறுப்புல ஒரு ஆதங்கத்தில் ஆடுறாங்க. அதை வந்து தவறாக பேசக்கூடாது. மனசு நொந்து தான் இருக்கும், மனசு நொந்து வேதனையாக இருக்கு, அந்த வேதனையில் ஆடுறாங்க. அது கலைநயத்தை வந்து அவங்க கலைக்காக வாழ்ந்தவங்க. ரோபோ சங்கரும் சரி, அவங்க ஒய்ஃபும் சரி, கலைநயமாக பார்த்தா அது தப்பு கிடையாது. நார்மலாக பார்த்தா அது ஒரு சில பேருக்கு அது தப்பாக தெரியுது. அது எனக்கு தெரிஞ்சு அது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து இறக்கும்போது கூட நிகழ்ச்சி நடக்கும்போது தான் அவர் இறந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம், சரிங்களா? அவருக்கு அந்த கலைநயம் பிடிக்குங்கிறதுனால அவங்க அந்த டான்ஸ் ஆடியிருக்காங்க. அது தப்பு கிடையாது, புரிஞ்சுக்கணும். அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்க வந்து டான்ஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கலைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை அவங்க செஞ்சுருக்காங்க. அது தப்பு கிடையாது தான். உங்க ஒய்ஃப் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்க லவ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறத பார்க்குறேன். பலரும் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களோட பதிலடி என்ன? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, அது வந்து ஒரு லவ் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் தான் சொன்னீங்க. இதில் வந்து தப்பாக பார்க்குறதுக்குன்றது ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஆக்சுவலாக லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் 2 பேரும். விரும்பி ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய பாணியில் அவங்களுடைய துக்கத்தையும் அவங்களுடைய லவ்வையும் வந்து தெரிவித்தாங்க. அது வந்து தப்பாக பார்க்குறதுக்குன்றது ஒன்றும் இல்லை. அது நெகட்டிவாக பல பேர் பேசுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. எது நல்லது நடந்தாலும் சரி, எதெல்லாம் வந்து நெகட்டிவ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வோம். அவ்வளோதான். ஏன்னா நானும் போயிருந்தேன் அந்த இதில் நிறைய பேர் வந்து இருந்தாங்க அங்கே. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் நானும் நிறைய பார்த்தேன், யூடியூப்பில் நிறைய பேர் பேசுனாங்க. பட் பாசிட்டிவாக சொல்கிறவங்க, அதை வந்து சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவாக சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து தப்பு கிடையாது. அது ஒவ்வொருத்தங்க மைண்ட் செட்டை பொறுத்துங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருந்து இந்த மாதிரி வந்து பப்ளிக்காக 4 பேர் பார்க்குற இடத்துல ஒரு ஒய்ஃப் இப்படி ஆடுறாங்களே அப்படிங்கும்போது அவங்க அப்படி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க எப்படி என்ன நினைக்கிறானுங்கன்னா, நம்ம வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, போயிட்டாரு, அந்த வேதனை தாங்க முடியல, அதனால தான் எப்படி காட்டாருன்னு தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க. ஒரு கணவரோட இழப்பு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு எப்படி வலிக்கும்னு நினைக்கிறீங்க? பொண்ணுக்கு வந்து அவ்வளோ வயசெல்லாம் ஆகலை, மிட் ஏஜ் தான். ஒரு 40 வயசுன்றது அப்போதான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கூட இருந்து பார்ட்னர் பார்த்துக்க வேண்டிய ஒரு வயசு. அந்த வயசில் வந்து அவங்க இல்லைன்றப்போ அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மனநிலை இருந்தாலும் அந்த மனநிலையை வெறுத்து போய் அவங்க ஆடுறாங்க. மறந்து நம்ம கணவர் போயிட்டாரு, நம்ம கணவர் வந்து சினிமாவில் இருந்தார், சந்தோஷமாக போயிட்டாலும் அந்த இதில் ஆடுறாங்க. தப்பாக ஆடலாங்க, அதை தப்பாக பேசக்கூடாது. இப்போ சாகும்போதெல்லாம் ஆடலையா ரோட்டில், பசங்கள்லாம் கூத்தாடலையா, தப்பாக பேச முடியுமா? இது மாதிரி அவங்க மனசை வந்து ஆடுறாங்க வேதனையில், அதை தவறாக பேசுறது தப்பு. அக்கா, அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சின்ன வயசு தான், 40 வயசு தான். 40 வயசுல தான் ஒரு பார்ட்னர் கூட இருக்கணும் கண்டிப்பாக. அந்த வயசில் அவங்க இல்லை. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பொண்ணா? அதுதான், அவர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லபடியாக பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி எவ்வளவோ நல்லா இருந்திருக்கலாம். அவர் ஃபஸ்ட்டு கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால இன்றைக்கி ஹெல்த்து பாதிப்பால் தான் அவர் இறந்துட்டார். இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் கூட எப்பயுமே இருப்பார், சரிங்களா? ஏன்னா அவர் எல்லா மக்கள் மனசுலையுமே நிறைஞ்சிருக்கார். அதனால் அவங்க ஒய்ஃப் கூட எப்பயுமே இருப்பாங்க, எல்லாரு கூடயுமே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏஜ் தான் நல்லா சந்தோஷம் வாழ வேண்டிய வயசு. ஆனால் நிறைய ஜென்ஸ் ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாமல் அதை குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அந்த குடிப்பழக்கம் மட்டும் இல்லைன்னா ரோபோ சங்கர் சார் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்ல மனுஷன். அது ஒன்றுனால தான் அவரோட உடம்பு பாதிச்சிருச்சு. இப்போ கடவுள்கிட்ட போனாலுமே அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மேடம் வந்து அவங்க கூடயே துணையாக இருந்து அவரோட ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும். கணவர் இறந்து போயிட்டு பப்ளிக்கில் ஒரு குத்தாட்டம் போட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு குத்தாட்டம் பிடிக்கும், நாங்கள் அவருக்கு லவ் பண்ணி, நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலயமா தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்,
அதனால தான் அவரோட மன திருப்திக்காக ஆடினாங்கிறது மகா கூடி தப்புங்க. ஆனா அது எப்படி சார் மகா கூடி தப்பாகும்? இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஏம்மா ரெண்டு பேர் லவ் பண்ணிருக்காங்க இல்லையா? அது லவ்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்டாவும் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாதுமா. இன்ன வரையும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க வீட்டுக்காரன் ஏன்னா இறந்து போயிட்டா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் அதனால் என் வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி குத்தாட்டம் முடியுமாம்மா? என்னம்மா அது? இன்ன வரையும் நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. கட்டின புருஷன் என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களோட நீங்கள் ஆடம்பரமாக இருந்தாலும் புருஷன் இறந்து துக்கத்தில் எவ்வளோ பெரிய 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 விஐபிக்கெல்லாம் வந்திருக்காங்க. நீ உனக்கே பார்த்துருப்பீங்களா? நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. குத்தாட்டம் போட்டுன்னு கேட்டால் நான் கலைஞர், அவரு கலைஞர், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு என்னமோ அது திருப்தி நம்ம இல்லாமல் எல்லாமே வந்து அவங்க டான்ஸ் ஆடினதான் பார்த்தோம். ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்துச்சுன்னா அங்க இருந்தவங்களுக்கு தானே அந்த வேதனை யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ டான்ஸ் ஆனாதானே மற்ற 1000 நீ நல்லது செஞ்சிருக்கலாம். ஒரு விஷயம் தப்பு பண்ணிப்பாரு, அந்த தப்பான விஷயத்தை தான் சொல்லுவாங்க. 1000 விஷயம் நல்ல விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு தப்புன்னு தான் நான் சொல்றேன். ஒரு கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து அழுதுட்டே தான் இருக்கணும். அழுதுகிட்டு இருக்குன்னு நான் சொல்லலாமா? அந்த துக்கத்தை எப்படி நீ வெளிப்படுத்தணுமோ அப்படிதான் வெளிப்படுத்தணும். நீ அழுவணும், உருண்டணும், பிறண்டணும், முடிய பிச்சுக்குன்னு எல்லாம் நான் சொல்லலை. ஒரு கணவர் இறந்துட்டா எந்த முறையில் நீ துக்கம் கொண்டாடணும் அந்த முறையில் நீ துக்கம் கொண்டாடணும். நான் டான்ஸ் ஆடி தான் நான் துக்கத்தை வெளிப்படுத்துகிறேன்னா பார்க்குறவங்க கேட்குறவங்க முட்டாள்னு சொல்லுவான்.